பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை அவரோடு சேர்த்து கொள்ளுகிற தேவன். எப்படியாவது நம்மை அவரோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே இயேசு சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட அந்த தேவனுடைய அன்பை பாருங்க. நம்மை அவரோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நேரத்திலும் கூட நம்முடைய சிந்தனைக்காக எபிரேயர் 2வது அதிகாரம் 5வது வசனம், இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. இனி ஒரு உலகத்தை குறித்து தான் வேத புத்தகம் பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆரம்பம் முதல், ஏதேன் தோட்டம் முதல் வேத புத்தகம் அதைத்தான் பேசிக்கொண்டே இருக்கிறது. இனி ஒரு உலகம் வருகிறது என்று சொல்லி இன்றைக்கு அனைவர் என்ன நினைக்கிறார்கள்? இந்த உலகம் அப்படியே இருக்கும், இது என்றென்றைக்கும் இருக்கும் என்று நினைக்கிறார்கள். அல்லேலூயா. அதாவது அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வந்து நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டதான இடத்திலே நம்மை சேர்க்க போகிறார். அந்த உலகத்துக்காக நாம் காத்திருக்கிறோம். அதை அப்போஸ்தலனாகிய பேதுரு 2வது நிருபத்தில் சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் படிக்கும்போது, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடப்பார்கள். பரியாசக்காரர் தங்களுடைய சொந்த பேச்சை பேசுவாங்க, சொந்த விருப்பத்தை செய்வாங்க. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். என்ன வருகிறேன் என்று சொன்னார்? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு எல்லாமே இருந்தது போல, சிருஷ்டிப்பு முதல் இருந்தது போல இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். எல்லாம் இருந்தது போல இருக்கு என்று சொல்லுகிறார்கள் சிருஷ்டிப்பு முதல். அப்படி இல்லை. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரவாகத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் காண்கிறதெல்லாம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த யுத்தத்துல பாருங்க, அக்கினி எவ்வளவு கம்பீரமா அங்க எரிந்து நாசமாக்குது. நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கினி ஒருபோதும் போதும் என்று சொல்லார். இவ்வளவுதான் போதும் என்று அக்கினி சொல்லார். அது பொருள்களை அழித்து கொண்டே இருக்கும், அது எரிந்து கொண்டே இருக்கும். காட்டு தீய பாருங்க, எத்தனை 10,000s of hectares ஒவ்வொரு நாடுகளிலும் அது தீ பரவி எரிந்து கொண்டே இருக்கிறது. போதும் என்று சொல்லாத அக்கினி என்று பார்க்கிறோம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. தேவ பக்தி இல்லாதவர்கள் அழிந்து போகும் நாள் வரைக்கும் அது காக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தேவன் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவரும் கெட்டுப்போக கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி அவர் என்ன செய்கிறார்? தாமதமாய் இருக்கிறார். ஆனால் சீக்கிரம் வருவார் என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருக்கு நாம் உண்மையாய் காணப்பட வேண்டும். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே சொல்லப்பட்டபடி, ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷரை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். எவ்வளவு பெரிய தேவன்! நம்மை விசாரிக்கிறார், நம்மை நினைக்கிறார். என்ன பாக்கியம் பாருங்க. நம் ஒன்றுமே இல்லை, ஆனாலும் God is giving us more value.
தேவன் நமக்கு ரொம்ப மதிப்பளிக்கிறார். நம்மை விலையேற பெற்றவர்களாக அவர் மாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் 16வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் அவர் தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். பாவம் செய்த தூதர்களை நித்திய சங்கிலியினாலே கட்டி நியாய தீர்ப்புக்கு வைத்திருக்கிற தேவன், பாவம் செய்த மனுஷனை ரட்சிக்கும்படியாக தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி அவருடைய இரத்தத்தினாலே மீட்பை உண்டு பண்ணி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்பான தேவ பிள்ளையை, இந்த நாள்ல கர்த்தர் உனக்காக கை கொடுத்திருக்கிறார். உன்னை ரட்சிக்கும்படியாக, உன்னை நிலைநிறுத்தும்படியாக, உன்னை மேன்மைப்படுத்தும்படியாக, உன்னை விலையேற பெற்றவனாய் மாற்றும்படி உனக்காக இந்த ஆண்டவர் கை கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்வோம், அவருடைய இரக்கங்களை பற்றி கொள்வோம், அவருடைய வாஞ்சையை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை ஒவ்வொரு காலையிலும் விசாரித்து அன்போடு நடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர்கள் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவர் உம்முடைய அன்பான பிள்ளைகளை விசாரித்து அந்த ராஜ்யத்துக்கு தகுதியாக்கி கொண்டே இருக்கிறீர். இன்னும் எவ்வளோ ஜனங்கள் ஆண்டவரை அறிய வேண்டும். சீக்கிரமாய் எல்லோரும் அறிய ஆண்டவரே, எல்லோரும் சத்தியத்தை அறிய ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள உடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாய் காணப்பட கருவதால் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, ஆண்டவரே, நீர் ஆண்டவரை தாமதித்துக் கொண்டிருக்கிறீர். உம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்கிற விருப்பத்தினாலே தாமதமாயிருக்கிறீர். ஆனாலும் சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்லி இருக்கிறீர். நாங்கள் ஜாக்கிரதையாய் மனம் திரும்பி உமக்கு பிரியமாய் ஜீவிக்க கிருபை தாரும். இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.